இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்தாலும் என்னுடைய நபி தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு ஈடாக மாட்டாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூலுன், நபி தோழர்கள் எல்லோருமே நீதமானவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த மிக முக்கியமான நபித்தோழர்கள் ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் குறைஷி காபிர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் போவதற்காக புறப்படுகின்ற நேரத்தில் அங்கிருந்து ஒரு அழைப்பு வருகிறது, உங்களுக்காக வேண்டி ஒரு கூட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்தை பார்க்கிறார்கள். பெரும் கோத்திர சண்டை இருக்கின்றது. மிக முக்கியமாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரங்களுக்கிடையே சண்டைகள், ஒற்றுமையின்மை எல்லாம் இருந்தது. ஒரு மிக நீளமான வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் போன நேரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக முக்கியமாக ஒரு நபித்தோழர் இருந்தார். அவருடைய பேர் தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழர் 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 36 வயதில் மரணித்து விடுகிறார். வெறும் 6 வருடம் இஸ்லாத்தின் நிழலில் பயணம் செய்த இவருடைய ஜனாசாவுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தஸலி அர்ஷிர் ரஹ்மான் லிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. நாங்க ஏன் இவர் இப்படி இருந்தார் என்பதை அன்புள்ள சகோதரர்களை இந்த வரலாறில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாவுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தார். ரசூலுல்லா மக்கமா நகரத்தில் இருந்து மதீனாவுக்கு வந்த நேரம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பயப்பட தேவையில்லை, இந்த அன்சாரிகள் எப்போதுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மக்கமா நகரத்திலிருந்து காபிர்கள் வருகிறார்கள். எல்லோருமே ஆட்டம் காணுகின்ற நேரத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பயப்பட தேவையில்லை, நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை, இந்த அன்சாரிகள் உங்களோடு இருப்பார்கள். இதோ இந்த மதீனத்து கடலில் நீங்கள் குதிக்க சொன்னால் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். இதோ இந்த யெமனினுடைய கரடு முரடான பாதையில் எங்கள் குதிரைகளை நீங்கள் ஓட்டச் சொன்னால் இந்த அன்சாரிகள் ஓட்டுவார்கள். நீங்கள் பயப்பட தேவையில்லை, எப்போதுமே நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று தன்னுடைய கோத்திர தலைமை பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்துவிட்டு ஒரு சாதாரண ஆளாக நின்றார்கள். இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பக்கபலமாக இருந்தார்கள். பனு குரைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கோத்திரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை, பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு எதிராக ஈட்டிகள் வந்தால் அதை நான் என் நெஞ்சில் சுமக்க தயார் என்பதாக ஒரு வீரவசனம் பேசினார். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அகல் யுத்தம் நடக்கிறது. அகல் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். ஒரு சில நபித்தோழர்கள் காயத்துக்கு உட்படுகிறார்கள். எங்கோ இருந்து வந்த அம்பு இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கெண்டை கால் என்று நினைக்கிறேன், அதில் குத்தி ரத்தம் பீரிட ஆரம்பிக்கிறது. பீரிட ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் தஆலா இவருக்கும் சக்கராத்துடைய வேதனை கொண்டு வருகின்றான். மயக்கமாக இருந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சஅதை நீங்கள் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே ஒரு கூடாரம் அமைத்து அவருக்கு நீங்க சிகிச்சை அளியுங்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை கேட்ப மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் கூடாரம் அமைத்து சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிகிச்சை நடக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கடுமையாக நேசித்தார்கள். மதீனாவுக்கு போனதிலிருந்து ரசூலுல்லாஹ்க்கு பக்கபலமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு நேசித்த ஒரு நபி தோழர் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ காயம் பீரிட ஆரம்பித்து ரத்தம் அதிகமாக ஓட ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா இவருக்கும் மரண நேரத்தை கொண்டு வருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கத் நஸல ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இறங்கி சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு ஒருவர் மரணிக்க போகிறார். அவருடைய மரணத்திற்காக வேண்டி ஃபுத்திஹத் மின் அபுவாபி ஸமா, வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. வஹ்தஸலி அர்ஷிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்க போகிறது என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிந்து விட்டது மரணிக்க போவது தன்னுடைய தோழர் சஅத் பின் முஆத் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மேலங்கியை கூட போடாமல் ஓடுவார்கள் மஸ்ஜிது நபவிக்கு.
மஸ்ஜிது நபவியில் போய் அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கிவிட்டது, அல்லாஹு தஆலா அறிவித்தது சஅத் பின் முஆத் மரணிக்க போவது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய மடியிலே வைப்பார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த பனு குரைலா என்று சொல்லக்கூடிய கூட்டம் என்று நபிக்கு எதிராக மீண்டும் கிளர்வார்களாக இருந்தால் என்னை நீ ஒரு போதும் மரணிக்க செய்து விடாதே. இல்லை, அவர்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த வருத்தத்தோடு என்னை மரணிக்க செய்து விடு என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில வைப்பார்கள். மடியில வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற நேரத்தில் சஅத் பின் முஆத் அலியை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுவார்கள். அழுது அந்த சஅத் அலிக்காக ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்ன சஅதன், யா அல்லாஹ், இந்த சஅத் இருக்கிறாரே, கத் ஜாஹத ஃபீ சபீலிக், உன் பாதையில் போராடினார். வ ஸத்தக ரசூலக், உன் தூதரை உண்மைப்படுத்தினார். வ கதல்லதி அலைக், நீ என்ன வாக்கை கொடுத்தாரோ அந்த வாக்கை இந்த சஅத் நிறைவேற்றினார். ஃபதகப்பல ரூஹஹு பிகைரி மா தகப்பல்த பி ரூஹா, யா அல்லாஹ், நல்ல அடியார்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றுவாயோ அது போல இந்த சஅதுடைய உயிரை நீ கைப்பற்று என்று ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணை மூடிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெதுமெதுவாக திறந்து, அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், என் நபியே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று கலிமாவை மொழிந்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே ஒரு உயிர் பிரிகிறது, மௌத்தாகி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தாரை தாரையாக அழுவார்கள். தன்னுடைய தோளில் சாயதை போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரே இவருக்காக குளிப்பாட்டி கபனிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கபனிட்டு விட்டு இவரை அந்த சந்துக்குள்ளே வைத்து ரசூலுல்லாஹ் தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா மையவாடிக்குள் நடந்து போகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடை வளமைக்கு மாற்றமாக இருக்கிறது. ஏதோ ஒரு வித்தியாசமான நடை நடக்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் ஒரு சாதி தள்ளாடி தள்ளாடி நடக்கிறீர்கள், வித்தியாசமான நடையாக இருக்கிறது. தோழர்களே, இந்த சஅதுடைய ஜனாசாவை சுமப்பதற்காக அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து 70,000 மலக்குமார்கள் இறங்கி விட்டார்கள். அதனால் நான் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சந்துக்குள்ளே வைத்து அந்த கபருக்குள் கொண்டு போய் இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபருக்குள்ள வைப்பார்கள். கபருக்குள்ள வைத்தவுடன் ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமாக பதறுவார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சொன்னார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எத்தனையோ ஜனாசாக்களில் கலந்து கொண்டிருக்கின்றோம், இந்த ஜனாசா நீங்கள் வைத்தவுடன் வளமைக்கு மாற்றமாக சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சொன்னீர்கள். தோழர்களே, இந்த சஅதை நான் கபருக்குள் வைத்தேன், இந்த கபர் நெருக்கியது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த சஅதை நான் கபருக்குள் வைத்தேன், இந்த சஅதையுமா இந்த கபர் விட்டு வைக்கவில்லை, நான் வைத்தேன், அந்த கபர் நெருக்கியது, நான் பதறினேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். நான் அல்ஹம்துலில்லாஹ் என்றேன், அந்த கபர் விரிந்தது என்றார்கள். இது மட்டுமல்ல சகோதரர்களே, ஆச்சரியம், இவர் மௌத்தாகி பல வருடங்களுக்கு பிறகு பஹ்ரைனில் இருந்து ஒரு பட்டு துணி வரும். எல்லா சஹாபாக்களும் அந்த பட்டு துணியை வைத்து, என்ன அழகான பட்டு துணி அப்பா, என்ன சாஃப்டாக இருக்கின்றதே என்று ஆச்சரியப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாஜபூன, இதை பார்த்தப்பா நீங்க ஆச்சரியப்படுகிறீர்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா எனது சஅதுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மிந்தியில் கைக்குட்டை கொடுப்பான், உலகத்தில் எந்த பட்டுக்கு ஈடாக மாட்டார்கள். ஒரு மௌத்தாய் பல வருடங்களுக்கு பிறகு அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இவரை நேசித்து சுவர்க்கத்துக்கு என்று முத்திரை குத்தப்பட்டவர். வானவர்கள் சுமந்து சென்ற ஒரு ஜனாசா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வைத்தவுடன் இந்த கபர் நெருக்கியது என்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவருடைய கபரையே இவருடைய ஜனாசா இந்த கபர் நெருக்கி விட்டது என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட உத்தம தோழர்கள் அவர்கள். இந்த கபரையே, இந்த ஜனாசாவே அந்த கபர் நெருக்கி விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு இஸ்திக்பார் செய்வதற்கும் எங்களுடைய பாவங்களை நினைத்து நாங்கள் வருந்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்திற்காக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், மறுமைக்காக வேண்டி உங்களுடைய கட்டுச்சாதனத்தை அதிகமாக கட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நீங்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த உலகத்துக்கு நீங்கள் விடை பெற வேண்டும், உங்களுக்கு விடை பெறக்கூடிய ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளில் நிச்சயமாக சக்கராத் என்று சொல்லக்கூடிய வேதனை இருக்கின்றது, அதில் நீங்கள் அகப்பட்டே ஆக வேண்டும் என்பதை மிக உறுதியான ஹதீஸின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம்.
அதே போன்று நீங்கள் மௌத்தாகி கபருக்கு போனால் அந்த கபரும் உங்களை விட்டு வைக்க மாட்டாது. அந்த கபருக்குள் நீங்கள் நல்ல மனிதராக தூங்க வேண்டுமா இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும். அவர் இந்த உலகத்தில் நல்ல மனிதராக இருந்தால் அந்த கேள்வி கணக்குக்கெல்லாம் மிக இலகுவாக சொல்லுவார், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் காட்டப்படும். உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தோழர், இந்த தூதரை தெரியுமா என்று நம்ம ரசூலுல்லாஹ்வை காணவில்லை. ஆனால் அந்த நபியுடைய வழிமுறை இந்த உலகத்தில் நாம் பின்பற்றி இருந்தால் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் ஒரு கெட்ட மனிதராக இருந்தால் ஹா ஹா என்று கத்துவார், எனக்கு தெரியாது எனக்கு ஏற்பட்ட கை சேதம் என்று சொல்லுவார். அந்த கபர் அவரை நெருக்கி கொண்டே இருக்கும். விஷ ஜந்துகளால் அந்த கபர் நிரப்பப்பட்டு அந்த கபர் மறுமை நாள் வரைக்கும் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். நல்ல அடியாராக இருந்தால் புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்குங்கள், சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து காட்டப்படும், மாப்பிள்ளை போன்று மறுமை நாள் வரைக்கும் தூங்கி கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே 2 சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எம்முடைய நிலை என்ன என்பதை இந்த ஜும்மாவில் இருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எங்களுடைய அமல்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். மறுமைக்காக நாங்கள் தயாராக வேண்டும். உலகத்தில் எந்த வயதில்லையும் இல்லாமல் மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அடுத்த நொடி இந்த ஜும்மாவில் இருந்து போகின்ற நான் வீட்டுக்கு போய் சேருவேனா என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மறுமையுடைய நாளுக்காக வேண்டி இன்றையிலிருந்தே நான் தயாராக வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா ஐயத்து ஹன்னஃப்ஸுல் முத்துமஇன்னா அமைதி அடைந்த ஆத்மாக்களை என்று நம்மளை அழைக்கும் போதெல்லாம் லப்பேக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிலில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.